நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம யாரை பத்தி தெரிஞ்சுக்க போறோம்னா கல்வி, அறிவு, அன்பு, ஒழுக்கம், நேர்மை, தைரியம் இப்படி அனைத்து வகையான நற்பண்புகளுக்கும் சொந்தக்காரரான ஒருத்தரை பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எதிர்ப்பு என்பது என்னுடைய ரத்தத்திலே கலந்தது. திராவிட முன்னேற்ற கழகத்தை வேரடி மண்ணோடும் சாய்ப்பதுதான் என்னுடைய முதல் வேலை என்று சொல்லி அதற்காக தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் வீழும் வரை தன் காலிலே செருப்பு கூட அணியாமல் இன்றைக்கு தமிழகம் முழுக்க வளம் வந்து கொண்டிருக்கக்கூடிய நமது உத்தம தலைவர், மாநில தலைவர், இளைஞர்களுடைய எழுச்சி நாயகன் திரு அண்ணாமலை. அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆமாங்க, இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போகிறது திரு அண்ணாமலை எக்ஸ் ஐபிஎஸ் அவர்களை பற்றி தான். கரூர் மாவட்டம் தொட்டம்பட்டி கிராமத்தில் குப்புசாமி கவுண்டர் பரமேஸ்வரி தம்பதிக்கு 1984 ஜூன் 4 மகனாக பிறந்தவர் தான் நம்ம அண்ணாமலை அவர்கள். கரூர்லையும் நாமக்கல் மாவட்டத்திலையும் தனது ஆரம்ப பள்ளி படிப்பை முடிச்சிருக்காரு. அப்புறம் தன்னோட இளங்கலை பட்டப்படிப்பை கோயம்புத்தூரில் உள்ள பிஎஸ்சி தொழில்நுட்ப கல்லூரியில் படிச்சிருக்காரு. கேட் தேர்வில் வெற்றி பெற்று உத்தரப்பிரதேசத்தில் உள்ள லக்னோவில் ஐஐஎம்மில் முதுநிலை வணிக நிர்வாக படிப்பை முடிச்சிருக்கார். அண்ணாமலை அவர்களுக்கு அகிலா என்ற மனைவியும் 2 குழந்தைகளும் உள்ளனர். அவரை தொடர்ந்து யூபிஎஸ்சி அப்படின்னா யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் நடத்தக்கூடிய சிவில் சர்வீஸில் எக்ஸாம் எழுதி 2011 வருஷம் தேர்ச்சி பெற்றிருக்காரு. தேர்ச்சி பெற்ற அண்ணாமலை அவர்கள் கர்நாடக மாநிலத்தில் காவல்துறை அதிகாரியாக பணியில் சேர்ந்திருக்கார். அதனைத் தொடர்ந்து 2013 ஆண்டு உடுப்பி மாவட்டம் கர்கலாவில் காவல்துறை துணை கண்காணிப்பாளராக பதவியேற்றார். பின்னர் உடுப்பி, சிக்மங்களூரு மாவட்டங்களில் காவல்துறை கண்காணிப்பாளராக பணியாற்றியிருக்கார். இப்படி சிறப்பாக பணியாற்றிய அண்ணாமலை அவர்கள் 2018 பெங்களூரு நகர தெற்கு காவல் துணை ஆணையராக பதவி உயர்வு பெற்றார். தன்னுடைய திறமையினாலையும் தான் ஏற்றுக்கொண்ட பதவியில் எல்லாமே நற்பெயரைத்தான் பெற்றிருக்கார் நம்ம அண்ணாமலை அவர்கள். தன்னுடைய நேர்மையான தைரியமான செயல்பாடுகளால் கர்நாடக மக்களால் சிங்கம் என அன்போடு அழைக்கப்பட்டார். தனது காவல்துறை பணியின் போது சில விரும்பத்தகாத சம்பவங்களால் அவர் மனது பெரிதும் பாதிப்படைந்தது. அதுபோன்ற சம்பவங்கள் நடந்த பிறகு நடவடிக்கை எடுப்பதை விட அது நடக்கும் முன்பே எப்படி தடுப்பது என்று யோசித்தார். காவல் பணியை தாண்டி அரசியல் அதிகாரம் இருந்தால் இதுபோன்ற செயல்களை முன்கூட்டியே தடுக்கலாம் என்று எண்ணி காவல்துறை பணியை 2019 ராஜினாமா செய்தார். தன் பதவியை ராஜினாமா செய்த அண்ணாமலை அவர்கள் தனது சொந்த மாவட்டத்தில் அரசு பணி பயிற்சி மையம், இயற்கை விவசாயம், தலைவர்களை உருவாக்கும் அறக்கட்டளை போன்ற லாப நோக்கற்ற அறக்கட்டளைகளை நடத்தி வந்தார். அண்ணாமலை அவர்கள் தொடங்கிய அறக்கட்டளை இன்றும் சிறப்பாக இயங்கி வருகிறது. அரசியல் பாதையை தேர்ந்தெடுத்த நம் தலைவர் அண்ணாமலை அவர்கள் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் செயல்பாடுகளால் பெரிதும் ஈர்க்கப்பட்டு ஆகஸ்ட் 25, 2020 அன்றைய தேசிய பொதுச் செயலாளர் முரளிதர ராவ், கர்நாடக அமைச்சர் சி.டி. ரவி மற்றும் தமிழக முன்னாள் பாரதிய ஜனதா கட்சி தமிழக தலைவர் திரு எல். முருகன் ஆகியோர் முன்னிலையில் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தார். கட்சியில் இணைந்த அவருக்கு மாநில துணைத் தலைவர் பதவி வழங்கப்பட்டது. பின்னர் ஜூலை 8, 2021 தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவரானார் திரு அண்ணாமலை அவர்கள். தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் தலைவராக அண்ணாமலை அவர்கள் பதவியேற்றதில் இருந்து கட்சி மிக வேகமாக வளரத் தொடங்கியது. பிரதான எதிர்க்கட்சியாக அதிமுக இருந்தாலும் ஆளும் திமுக அரசை எதிர்ப்பதில் பாஜகவே முதன்மை எதிர்க்கட்சியாக செயல்பட்டது. திமுகவை எதிர்த்து அதிக போராட்டங்கள், பிரஸ் மீட்டுகள் என்று பம்பரமாக சுழன்று கட்சியை வளர்த்தெடுத்தார் அண்ணாமலை அவர்கள். அண்ணாமலை அவர்கள் பிரஸ் மீட்டை ஆதாரங்களுடன் எதிர்கொண்ட விதம் அரசியல் ஆர்வம் இல்லாத பொது ஜனங்களையும் கூட திரும்பி பார்க்க வைத்தது. ஒரு ஜேர்னலிஸ்டா வந்து ஒரு பேசிக் காமன் சென்ஸ் இருக்கணும்ல. ஆனா நீங்க ஒரு கேள்வி கேட்டா நீங்க தந்தி டிவி அசிங்கப்படுத்தக்கூடாது. யூ ஆர் ரெப்ரசன்டிங் தந்தி. பிஜே எனர்ஜி டாக்குமெண்ட் நீங்க பார்க்கல, நீங்க அதை முடிச்சுட்டு என் கூட உள்ள வரலீங்க. ஹாஃப் அன் ஹவர் உங்க டிவியில நான் கொடுக்குற எவிடன்ஸ் மட்டும் போடணும். உங்க டிவி பேர் சொல்லுங்கண்ணா. புதிய தலைமுறை டிவி சேனல். இப்போ உள்ள வருவாரு. பிஜிஆர் நான் கொடுக்குற டாக்குமெண்ட்டை
ஹாஃப் அன் ஹவர் எபிசோடா புதிய தலைமுறை போட்டுட்டு வந்து நீங்க அடுத்து பேசுங்க. இந்த தைரியம் உங்களுக்கு போய் திமுக காரங்கிட்ட கேள்வி கேட்கிற தைரியம் இருக்கா? இந்த கட்சி சேனல் நடத்துறவங்க எல்லாம் என்கிட்ட பேசாது. சொல்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா என்னை கவர் பண்ணுங்க. ஜேடிவி என்ன வேண்டானா போங்க. நான் உங்களை என்னை கவர் பண்ண முடியும்னா போங்க. நான் உங்க காலில் விழுந்தெல்லாம் கேட்கல. யார் அஜெண்டா ட்ரிவன் ஜெர்னலிஸ்ட் பார்க்கணும். We demand you apologize. I cannot apologize. I never made a mistake. அப்பாலஜைஸ்லாம் பண்ண முடியாது. என் பிளட்ல அது கிடையாது. தவறு செய்யாதப்ப நான் எதுக்கு அப்பாலஜைஸ் பண்ணணும்? அதுக்கு மேல என்னை கவர் பண்றது கவராது உங்க இஷ்டம். இங்க பாருங்க, இது உங்களுக்கு விடுறேன். நீங்க அண்ணாமலை என்ன தவறு பண்ணிட்டாங்க நீங்க நினைச்சா என்னை பைகாட் பண்றதுக்கு உங்களுக்கு முழு உரிமை இருக்கு. நான் தவறு பண்ணல, அதனால மன்னிப்பு எல்லாம் கேட்க முடியாது. தவறு பண்ணாதப்ப நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? ஐ ஹாவ் அ ப்ராப்ளம் வித் அஜெண்டா ஜேர்னலிஸ்ட். அஜெண்டா வச்சு என்னை பைகாட் பண்ணும் நண்பர்கள் உங்களோட இண்டிவிஜுவல் டெசிஷன் எடுத்தீங்கன்னா ஐ வெல்கம் இட், நோ ப்ராப்ளம். யாருடா அந்த மனுஷன் பத்திரிகையாளர் சும்மா லெஃப்ட் ரைட் வாங்குறான் என்று வியந்து பார்க்க தொடங்கினர். இதே மீடியாக்கள் தான் விஜயகாந்த் என்னும் நல்ல மனிதரை அவர் பேசிய சில பேச்சுக்களை கேலி பொருளாக மாற்றினர். கேள்வி மேல் கேள்வி கேட்டு அதற்கு அவர் கூறும் சில பதில்களை இவர்களுக்கு தகுந்தாற்போல் கேலியாக செய்திகளை வெளியிட்டு அவருக்கு மிகவும் மன உளைச்சலை ஏற்படுத்தின. அப்படிப்பட்ட காட்சிகளை பார்த்த பொதுமக்களுக்கு அண்ணாமலையின் அதிரடி பிரஸ் மீட்டுகள் சற்று ஆறுதலாக மாறியது. எப்படி பார்த்தாலும் அண்ணாமலையின் அரசியல் பாடம் விஜயகாந்திடம் இருந்துதானே தொடங்கியது. மேலும் இப்படி அதிரடி அரசியல் செய்து கொண்டிருக்கையில்தான் சமூக வலைத்தளங்களில் மட்டும் கட்சி வளர்த்தால் போதுமா? கட்சி வளர்ந்து விடுமா என்ன? மக்களை நேரில் சந்திக்க வேண்டும், பூத் கமிட்டி அமைக்க வேண்டும் என்று சில வலதுசாரி ஆதரவாளர்களே பேசத் தொடங்கினர். ஆனால் நமது அண்ணாமலை அவர்களோ, நான் சமூக வலைத்தளங்கள் மற்றும் மீடியாக்களில் மட்டும் கம்பு சுத்தும் ஆளில்லை, களத்தில் இறங்கி அடிப்பவன் என்று தனது என் மண் என் மக்கள் நடைப்பயணத்தின் மூலம் பதிலடி கொடுத்தார். 234 சட்டமன்ற தொகுதிகளில் சென்று மக்களை சந்தித்தார். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் திட்டங்களை மக்களுக்கு எடுத்து கூறினார். அதில் பயனடைந்தவர்களை மேடையேற்றினார். மத்திய அரசின் திட்டங்கள் அனைத்தையும் பட்டி தொட்டி எங்கும் எடுத்துச் சென்றார். இப்படி முழு நேர அரசியல்வாதியாக சுறுசுறுப்பாக செயல்பட்டதால் கட்சி வேகமாக வளரத் தொடங்கியது. அண்ணாமலை அவர்கள் தலைவராக இருந்த காலகட்டத்தில் அதிக பணிகளை சிறப்பாக செய்திருக்கிறார். அதில் ஒரு சில திமுக தலைவர்களின் சொத்து பட்டியலை டிஎம்கே ஃபைல்ஸ் என்னும் பெயரில் வெளியிட்டு தமிழக அரசியலில் அதிர்வுகளை ஏற்படுத்தினார். மின்துறையில் ஊழல் நடந்ததாக ஆதாரங்களை வெளியிட்டார். பொங்கல் தொகுப்பில் நடந்த ஊழலையும் வெளியிட்டார். மதுரை அருகில் உள்ள அரிட்டாப்பட்டியில் மக்கள் விருப்பமில்லாமல் வரவிருந்த டங்ஸ்டன் திட்டத்தை மத்திய அரசிடம் எடுத்து கூறி அத்திட்டத்தை நிறுத்தினார். எந்த காரணத்திற்கும் இந்த பகுதியில மத்திய அரசினுடைய டங்ஸ்டன் இந்த கனிமத்தை எடுப்பதற்கான டெண்டர் எந்த காரணத்திற்கும் இங்க வராது. நம்ம முதல்ல நீங்கள் தயவு செய்து இந்த போராட்டத்தை கைவிட வேண்டும். அதிகமா நேரம் நான் உங்கள்கிட்ட கேட்கல. பொங்கல் முடித்த பிறகு மத்திய அமைச்சர் இங்கே வந்து சென்னைக்கு வரும்போது உங்க தலைவர்கள் 5 பேர் அங்க வருவாங்க. அமைச்சர் அவருடைய வாயில முழுமையாக ரத்து செய்யப்படுகிறது என்று உங்களுக்கு சொல்ல போறாங்க. வரும்பொழுது அமைச்சர்கிட்ட தொலைபேசியில பேசிவிட்டு நான் இங்க வந்திருக்கின்றேன். தொலைபேசியில பேசிட்டு இங்க வந்திருக்கிறோம்மா, அதனால நல்லது நடக்கும். அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றி வெற்றி வீரராக இவ்விழாவிற்கு வந்துள்ள பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களே, இதனை முழுமையாக உணர்ந்து கொண்ட திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் எங்கள் மனவேதைக்கு மத்திய அரசு மூலம் தீர்வு கண்டுள்ளார். இந்த டங்ஸ்டன் திட்டம் ரத்து செய்யப்பட்டதற்கு பல்வேறு அரசியல் கட்சி இயக்கங்கள் முயற்சி செய்த போதிலும் அதை சாதித்து காட்டியவர் திரு அண்ணாமலை அவர்கள் மட்டுமே. இதனால் அப்பகுதி மக்களின் மனங்களில் அண்ணாமலை குடியேறினார். உள்ளாட்சி தேர்தலில் பாஜகவை தனித்து போட்டியிடச் செய்தார். அதனால் கணிசமான ஓட்டு சதவீதம் கிடைத்தது. வெளிநாடுகளில் பணியின் போது உயிரிழந்த சில தமிழர்களின் உடல்களை தாயகம் கொண்டு வர பெரிதும் உதவினார் அண்ணாமலை அவர்கள். டாஸ்மாக் ஊழலை வெளியிட்டது, காவிரி பிரச்சனைக்காக கர்நாடக பாஜகவை எதிர்த்து போராட்டம் நடத்தியது, இதெல்லாம் மிகவும் குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் தேசியம் பேசி அதனால் ஒருவருக்கு பிரச்சனை வருகிறது என்றால் அது தம் கட்சிக்காரர்களையும் தாண்டி எவராக இருந்தாலும் அவர்களுக்கு சட்ட உதவிகளை செய்து வந்தார் நமது அண்ணாமலை அவர்கள்.
பாஜக தொண்டர்களுக்கு ஒரு பாதுகாப்பு அரணாகவே இருந்தார். மக்கள் பிரச்சனைகளுக்கு குரல் கொடுப்பதில் முதல் ஆளாக இருந்து செயல்பட்டார் நமது அண்ணாமலை அவர்கள். நேர்மை, எளிமை, தைரியம், நிர்வாகத் திறமை போன்ற நற்பண்புகளால் திறமையாக செயல்பட்டு தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியை வேகமாக வளர்த்தார். 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு அதிமுக பாஜக கூட்டணியை விட்டு வெளியேறியது. 2024 பாராளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஒன்றை அதிமுக கட்சி இல்லாமலே பாமக, தமாக, புதிய நீதி கட்சி, பாரிவேந்தர் கட்சி, ஜான் பாண்டியன் அவர்கள் கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ், இப்படி ஒரு கூட்டணியை தேசிய ஜனநாயக கூட்டணியாக அமைத்து 2024 பாராளுமன்ற தேர்தலை தேசிய ஜனநாயக கூட்டணி சந்தித்தது. இந்த கூட்டணி கிட்டத்தட்ட 18% வாக்குகளை பெற்றது. பாஜகவின் வாக்கு சதவீதம் மட்டும் பார்த்தால் கிட்டத்தட்ட 10% பெற்றிருந்தது. நோட்டோ கட்சி 3% கட்சி, பாஜகவால் தமிழ்நாட்டில் காலொன்ற முடியாது என்றெல்லாம் இழிவாக பேசிய தமிழகத்தில் அண்ணாமலை தலைவராக பதவியேற்ற பிறகு 4 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 7% வாக்குகளை உயர்த்தியிருக்கிறார். இப்படியாக அதிரடியாக சென்று கொண்டிருந்த தமிழக அரசியலில் அண்ணாமலை அவர்களின் பதவிக்காலம் முடிவடைந்தது. புதிய தலைவருக்கான தேர்தலில் அண்ணாமலை அவர்கள் போட்டியிடவில்லை என்று கூறினார். தலைவர் போட்டியில் நயினார் நாகேந்திரன் மட்டுமே போட்டியிட்டார். அவருக்கும் அண்ணாமலை அவர்கள் முழு ஆதரவை கொடுத்தார். அண்ணாமலை அவர்களின் திறமைக்கு தேசிய அளவில் பெரும் பதவிகள் காத்திருப்பது தெரிந்ததே. ஆனால் தமிழக தொண்டர்களின் மனதில் பிடித்த அண்ணாமலைக்கு கோடான கோடி தொண்டர்கள் காத்திருப்பது யாருக்கு தெரியும்? எப்படி பார்த்தாலும் அண்ணாமலை அவர்களின் பதவிக்காலம் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் பொற்காலம் என்று சொன்னால் அது மிகையாகாது. வரும் காலங்களில் அண்ணாமலையின் வெவ்வேறு திறமைகளும் பதவி உயர்களும் வரும் காலங்களில் அண்ணாமலை அவர்களின் முன்னேற்றம் என்பது அபரிமிதமாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை. உங்களுடன் சேர்ந்து நம்மளும் எதிர்நோக்கி காத்திருப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். யாருக்காச்சும் தைரியம் இருக்கு இல்லைங்க, நான் சம்பாரிச்சிட்டேன், சந்தோஷமா இருக்கேன், லைஃப் செட்டில் பண்ணிட்டேன்னா அரசியலுக்கு வாங்க. அரசியலில் என்னாச்சுன்னா நம்ம ஊரில் வந்து ரொம்ப கேவலமாக பார்க்குற ஒரு நிலைமை. இந்த மாதிரி சாக்கடை அரசியலை வந்து நீங்கள் மாற்றணும் அப்படின்னா நல்லா படிங்க, சேஞ்ச் கொண்டு வாங்க, ஓட்டு போடுங்க, நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்குங்க. காமராஜர் வந்து நம்ம மியூசியமில் வச்சு பேசுகிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கோம். காமராஜர் வந்து இட்ஸ் மியூசியம்னா, காமராஜர்னு ஒருத்தர் இருந்தார், நான் போய் காமராஜர் அவர்களை தொட்டு கும்பிட்டு வந்துட்டு இருக்கோம். ஏன்னா அந்த மாதிரி இன்னொருத்தர் வர முடியாது அப்படின்னு நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிலீஃப். ஏன் வர முடியாதுங்க? எத்தனையோ பேர் இருக்காங்க. நல்லா படிங்க, சிந்தனை வந்து பெருசாக வச்சு, பிக் திங்கிங், வெரி பிக் திங்கிங்.